சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு கட்டும் தடுப்பணையால் உடுமலைப்பேட்டை அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்துவிடும் என்பதால் உடனடியாக கேரள அரசின் பணிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தடுப்பணையின் அருகிலேயே மிகப்பெரிய அளவிலான கார்ப்பரேட் நிறுவனத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தயாரிப்பு ஆலை உள்ள நிலையில் அந்த ஆலையின் தேவைக்காக தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளதாக விவசாயிகள், சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். குடிநீர் தேவைக்காக தடுப்பணை கட்டப்படுவதாக கேரள அரசு அதிகாரிகள் கூறிய போதிலும் இது காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்புக்கு எதிரானதா என்பதை துறையின் உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு ஆய்வு செய்யும் என்று தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோர் தயார் நிலையில் இருக்க பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் உத்தரவிட்டுள்ளார். நிவாரண முகாம்களில் உள்ளவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 24 மணி நேரம் மின்சாரம் இருப்பதை உறுதி செய்வதுடன் போதிய எரிபொருளுடன் ஜெனரேட்டர்களையும் தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழையால் வசிஷ்டர் நதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நீர் ஆனைமடுவு அணைக்கு சென்று சேருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் தர்மத்துப்பட்டி பெரிய ஓடையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதாலும், கோம்பை நீர்த்தேக்கம் நிரம்பி மறுகால் செல்வதாலும் சாத்தாவு கோவில் அருகே தீட்டுப்புள்ளி என்ற இடத்தில் மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அருகே 2 குட்டைகள் நிரம்பி திருப்பூர் நெடுஞ்சாலையில் தரைப்பாலத்துக்கு மேல் தண்ணீர் செல்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. எச்சரிக்கையை மீறி இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற இருவரும் காப்பாற்ற ஓடிவந்து பள்ளத்தில் விழுந்து தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்ட இருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் பகுதியில் பெய்த கனமழையால் சந்தன நகரில் உள்ள குளம் நிரம்பி உடைந்தது. இதனால் நீர்வழித்தடங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வழியே வெளியேறி வரும் வெள்ள நீர் குடியிருப்புகளில் நுழையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு காவல் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியிலிருந்து திண்டிவனத்துக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து கோரிமேடு அருகே பிரேக் பிடிக்காத காரணத்தால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் வந்த கார் மீது மோதியதுடன் சாலையின் நடுவே இருந்த சிமெண்ட் தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் கார் மற்றும் பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வாய்ப்பாடி ரயில்வே சுரங்க பாலத்தில் தேங்கிய மழைநீரில் கார் மற்றும் கனரக வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. இதனைத் தொடர்ந்து பொக்லைன் உதவியுடன் மழைநீரில் சிக்கியிருந்த வாகனங்கள் மீட்கப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனையின் ஐசியூவுக்குள் புகுந்த நபர் ஒருவன் நோயாளியுடன் தங்கியிருந்த மாலதி என்ற பெண்ணின் தாலிச்சங்கிலியை பறிக்க முயன்ற சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நள்ளிரவில் ஐசியூவுக்குள் நுழைந்த திருடன் தூங்கிக் கொண்டிருந்த மாலதியின் கழுத்திலிருந்து தாலிச்சங்கிலியை பறிக்க முயன்ற நிலையில் அவர் சட்டென விழித்து கூச்சலிட்டதால் திருடன் தப்பி ஓடி உள்ளான். இவன் உள்ள வந்தவொடனே என்ன நைட்டி நான் போட்டு படுத்திருந்தால தாலி கவுத்து மெதுவாக குறுகுறுன்னு இழுத்துட்டு இருந்தான். குறவலக்கிட்ட வந்து இந்த தாலி கவுரு நைட்டியில் மாட்டிக்கிச்சு தாலி. ஐயோ யாரோ ஏதோ பண்ணுறான்னு சொல்லி நான் தாலியை பிடிச்சிக்கிட்டு அவனை பார்த்து அவன் முகத்தை கரெக்டாக இந்த பக்கம் திரும்பிவிட்டு ஐயோ நான் கத்தனே. அவன் ஒரே ஓடிட்டு மூஞ்ச பார்க்கலாம். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களாக நடைபெற்று வந்த பத்மாவதி தாயார் பரிணய உற்சவம் கோலாகலமாக நிறைவு பெற்றது. தங்க கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமியும் தங்க பல்லக்கில் ஸ்ரீதேவி பூதேவியும் கல்யாண மண்டபத்துக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து ஆகம முறைப்படி பூமாலை மாற்றி பூப்பந்துகளால் ஒருவர் மீது ஒருவர் வீசி கல்யாணம் சம்மதம் செய்தனர்.
தூத்துக்குடி மாவட்டத்துக்கு கனமழை காரணமாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்திரா நகர் பகுதியில் மழைநீர் தேங்கிய இடங்களில் கொட்டும் மழையில் அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார். அப்பகுதியில் நிரந்தரமாக மழைநீர் வடிகால் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களிடம் அவர் உறுதியளித்தார்.